அடுத்ததாக வெயிலாமழையா பகுதியில் வானிலை செய்திகளை பார்க்கலாம். வணக்கம். இன்றைய வானிலை குறித்த செய்தியை வழங்கும் நான் பாலசரஸ்வதி. உலகின் பல்வேறு இடங்களின் வானிலை குறித்து சுருக்கமாக காண்போம். நியூயார்க் நகரத்தில் குறைந்தபட்சமாக 3 அதிகபட்சமாக 9 டிகிரி வெப்பநிலையுடன் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். டொரண்டோவில் குறைந்தளவாக -2 டிகிரியும் அதிகளவாக 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். லண்டன் நகரில் குறைந்தபட்சமாக 9 டிகிரியும் அதிகளவாக 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். ரியாத் நகரில் 22 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். அங்கும் வான மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். துபாயில் வறண்ட வானிலையுடன் 26 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொழும்புவில் மழைப்பொழிவுடன் 25 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சிங்கப்பூரில் 27 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும். சிட்னி நகரில் குறைந்தபட்சமாக 18 அதிகளவாக 25 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களில் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். திருவனந்தபுரத்தில் வான மேகமூட்டத்துடன் 26 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். பெங்களூருவில் குறைந்தபட்சமாக 22 அதிகளவாக 30 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும். ஹைதராபாத்தில் குறைந்தளவாக 23 அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் மும்பையில் வறண்ட வானிலையுடன் குறைந்தளவாக 29 அதிகளவாக 36 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொல்கத்தாவில் 25 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும். தலைநகர் டெல்லியில் வறண்ட வானிலையுடன் 24 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் ஸ்ரீநகரில் குறைந்தபட்சமாக 7 டிகிரியும் அதிகளவாக 13 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இனி தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டங்களில் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். சென்னையில் வறண்ட வானிலையுடன் 25 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். சேலம் மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 19 அதிகளவாக 27 டிகிரி வெப்பநிலையுடன் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். திருச்சி மாவட்டத்தில் 25 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் கோவை மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 23 அதிகளவாக 32 டிகிரி வெப்பநிலையுடன் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். மதுரை மாவட்டத்தில் 24 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கும் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். திருநெல்வேலியில் 25 முதல் 30 டிகிரி வெப்பநிலையுடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 12 டிகிரியும் அதிகளவாக 20 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கும் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேலூர் மாவட்டத்தில் மழை பொழிவுடன் குறைந்தபட்சமாக 23 அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் புதுச்சேரியில் குறைந்தளவாக 25 அதிகளவாக 32 டிகிரி வெப்பநிலையுடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இத்துடன் வானிலை குறித்த செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.